ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. அன்னை மரியா பற்றிய இரண்டாவது விசுவாச கோட்பாடு அல்லது நம்பிக்கை கோட்பாடு என்பது அன்னை மரியா என்றும் கன்னி என்பதாகும். அன்னை மரியா கன்னி என்பது மிகத் தெளிவாக புதிய ஏற்பாட்டு நூல்களிலே அடிக்கோடிட்டு தரப்படுகிறார். அன்னை மரியா தூய ஆவியாரால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் இறைமகன் என்று அழைக்கப்படுவார். தாவீதின் கோத்திரத்தில் அரசாழ்வார் என்ற செய்தியை அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் தருகிறார். எனவே கபிரியேல் தூதரே சொல்லிய செய்தி, அவர் தூய ஆவியாரால் கருவுற்று மகனை பெற்றெடுப்பார் என்பதுதான். எனவே தூய ஆவியாரால் அவர் கருவுற்று மகனை பெற்றெடுக்கிறார். அவர் கன்னி என்பது மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டு நூல்களில் காணப்படுகிறார். திருச்சபை கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், அவர் கன்னி மட்டுமல்ல, முக்காலத்தும் கன்னி அல்லது என்றும் கன்னி என்ற செய்திதான் திருச்சபையினுடைய திரு அவையினுடைய நம்பிக்கை கோட்பாடாக அமைகிறார். கிபி 553 ஆண்டு 2ஆம் கான்ஸ்டாந்தினோபிள் திருச்சங்கம் அன்னை மரியாவை, இயேசுவின் அன்னையை, எப்பொழுதும் கன்னி என்று அழைத்தது. அதற்கு பிறகு கிபி 649 ஆண்டில் நடைபெற்ற முதல் லாத்தரன் திருச்சங்கம் இதனை உறுதி செய்தது. எனவே அன்னை மரியா எப்பொழுதும் கன்னி என்று அழைக்கப்படுகிறார். முக்காலத்தும் கன்னி, அது மிக தெளிவாக சொல்கிறது. இந்த 3 காலங்கள், இயேசு பிறப்பதற்கு முன்னும், இயேசு பிறந்த பொழுதும், இயேசுவின் பிறப்பிற்கு பின்னும் அன்னை மரியா கன்னியாக இருந்தார் என்பதுதான் செய்தி. இயேசுவின் பிறப்புக்கு முன் அது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 1:24-25 அவர் தன் தலைப்பேரான மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரை அறியாதிருந்தார் என்ற செய்தி மிக தெளிவாக சொல்லப்படுகிறார். எனவே அவர் தூய ஆவியாரால் தான் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தார். எனவே அவர் இயேசுவின் பிறப்புக்கு முன் கன்னியாக இருந்தார் என்பது தெளிவான செய்தி. அதே போல இயேசுவின் பிறப்புக்கு பிறகு அவர் கன்னி என்பது இப்பொழுது ஏறத்தாழ பிற கிறிஸ்தவ சபைகளும் புராட்டஸ்டாண்ட் சபைகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறார். நற்செய்தி நூல்களில் சொல்லப்படுகிற சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களெல்லாம் இயேசுவினுடைய உடன்பிறப்புகள் அல்ல, அவருடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், கசின் பிரதர்ஸ் அண்ட் கசின் சிஸ்டர்ஸ் என்ற கருத்தை இப்பொழுது எல்லா சபைகளும் ஏறத்தாழ ஏற்றுக்கொள்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே அவருடைய பிறப்புக்கு பிறகும் அன்னை மரியா கன்னியாக இருந்தார். ஆனால் பிறப்பின் போது கிரேக்கத்திலே ஆன்டே பார்த்து பிறப்புக்கு முன், இன் பார்த்து பிறப்பின் போது, போஸ்ட் பார்த்தும் பிறப்புக்கு பிறகு என்று சொல்லப்படுகிறது. பிறப்பின் போது கன்னிமை என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று சொன்னால், இங்கே பழைய ஏற்பாட்டு குறிப்புக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 3:16 தொடக்க நூலில் கடவுள் பெண்ணுக்கு கொடுத்த சாபம், நீ குழந்தைகள் பெறும் பொழுது வேதனையை அனுபவித்து பெற்றெடுப்பாய் என்று சொல்கிறார். பிரசவ வேதனை என்பது கடவுள் கொடுத்த சாபமாக இருக்கிறார். மரபு எந்த வேதனையும் இல்லாமல் அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்தார் என்று நம்புகிறார். காரணம், அவரிடம் பாவம் இல்லை, மாசற்றவராக அவர்
தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினால், அவருடைய கருவான கணத்திலே அவர் மாசின்றி காக்கப்பட்ட காரணத்தினால், பாவத்தின் விளைவான அந்த பேறுகால வேதனை அவருக்கு இல்லை என்று திருச்சபையினுடைய தந்தையர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். எனவே அன்னை மரியா இப்படி முக்காலத்தும் கன்னி என்று அறியப்படுகிறார். இங்கே இந்த கோட்பாட்டினுடைய பின்னணியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது முதல் 4 நூற்றாண்டுகளே எழுப்பப்பட்டது. அதற்கு அழகாக திருச்சபை தந்தையர்களில் ஒருவர் பதிலளிக்கிறார். அதாவது கேள்வி என்ன என்று சொன்னால், ஒன்று, ஒரு பெண் கன்னியாக இருக்க வேண்டும் அல்லது தாயாக இருக்க வேண்டும். ஒருவர் தாயாக மாறிவிட்டால் அவர் கன்னியாக இருக்க முடியாது. அவர் கன்னியாக இருந்தால் தாயாக மாற முடியாது. அப்படி இருக்க அன்னை மரியாவை நாம் எப்படி கன்னி தாய், வெர்ஜின் மதர் என்று அழைப்பது முறையாகும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு திருத்தந்தையர்கள் ஒருவர் மிக அழகாக பதில் சொல்லுகிறார். மோசே பார்த்த அந்த முட்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அது தீய்ந்து போகவில்லை. The bush was burning, but it was not burnt down. எனவே அன்னை மரியா தாயாக மாறினாலும் அவருடைய கன்னிமை அழிந்து விடவில்லை என்ற கருத்தை திருச்சபை தந்தையர்களில் ஒருவர் மிக அழகாக தெரியப்படுத்தியிருக்கிறார். எனவே அன்னை மரியாவினுடைய கன்னிமை என்பது இறைவனுக்கு முழுமையாக அவர் கொடுத்த அர்ப்பணத்தின் சிறப்பான அடையாளமாக இருக்கிறார். எனவே நாம் கன்னிமையை போற்றுவோம். கன்னித்தாயினுடைய மன்றாட்டு பரிந்துரையை நாம் பெற்று வாழ்வில் சிறக்க வேண்டும் என்ற மன்றாட்டை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற பொழுது நாம் அவருடைய மன்றாட்டினால் நாம் பாதுகாவலையும் பரிந்துரையையும் பெறுவோம். மரியே வாழ்க.